மக்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் நாம் எல்லாம் புனித பதுவை அந்தோணியார் ஆலய வளாகத்தில் கூடி வந்திருக்கிறோம். மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது, நன்றியாலும் நிறைந்திருக்கிறது. பல தலைமுறைகளாக நம்மை கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்த்தெடுத்த இறைவன் தாமே இன்று முதல் நம்மை ஒரு புதிய பங்கு இறை சமூகமாக, காணூர் பங்கு இறை சமூகமாக வாழ பணித்திருக்கிறார். கடவுளின் விருப்பம், கடவுளின் திருவுளம் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துவோம். இந்த நாளில் இத்தனை ஆண்டுகளாக நம்மை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்த்தெடுத்த அந்த கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் பாளையங்கோட்டை கிளை பங்காக அல்ல தண்டேஸ்வர கிளை பங்காக இருந்த காலத்தில் நம்மை வழிநடத்திய தஞ்சை மறைமாவட்ட ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த ஓராண்டில் நமக்கு இந்த புதிய பங்கு தயாரிப்புக்கு உதவிய, ஒரு பங்கு போலவே இதை வழிநடத்திய பல்லோட்டின் அருள் தந்தையர்களையும் இந்த வேளையில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடவுள் ஏராளமான ஆசையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கையே நாம் இன்று ஒரு புதிய இறை சமூகமாக, பங்கு இறை சமூகமாக மலர்ந்ததற்கான அடிப்படை காரணம் என்று நான் உணர்கிறேன். நான் வழக்கமாக சொல்லுவேன், நம்முடைய முன்னோர் பெரியோர் நமக்கு விட்டு போகிற மிகப்பெரிய சொத்து வேறு காசும் பணம் மட்டுமல்ல, சொத்து சுகம் மட்டுமல்ல, நகை நட்டு மட்டுமல்ல. நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கையும் நமது பெற்றோர் முன்னோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஆசி, மிகப்பெரிய உடைமை. அந்த உடைமையில்தான் இன்று இந்த பங்கு இறை சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆக பங்கு இறை சமூகம் என்றாலே ஆழமான கிறிஸ்தவ இறை நம்பிக்கையில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு புதிய மானுட குடும்பம். இந்த குடும்பம் ஒரு காணூர் பங்கு இறை சமூகமாக இன்று முதல் வளர தொடங்க இருக்கிறது. கடவுளது அருள் இந்த பங்கு இறை சமூகத்திற்கு முழுமையாக கிடைக்கும். திரு அவை நம்புகிறது, கத்தோலிக்க திரு அவை நம்புவது இதுதான். கடவுளது அருளும், அவர் தரக்கூடிய மீட்பும், அவர் தரக்கூடிய விடுதலை வாழ்வும் ஒரு சமூகம் வழியாகவே நமக்கு கிடைக்கிறது என்று. ஆகவே தான் நமது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது தனிப்பட்ட நம்பிக்கை என்பதையும் தாண்டி அது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு இறை சமூகத்தின் நம்பிக்கை, ஒரு பரந்துபட்ட மானுட சமுதாய நம்பிக்கை என்றே திரு அவை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு பொருள் கொள்ளுகிறது. ஆக அந்த அடிப்படையில் இந்த பங்கு இறை சமூகத்தை சார்ந்து வாழப்போகிற நம் அனைவருடைய அந்த ஆழமான கிறிஸ்தவ இறை நம்பிக்கையில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு புதிய குடும்பமாக, கடவுளின் குடும்பமாக, ஒரு இறையாட்சி குடும்பமாக வாழ இறைவன் இன்று திருவுளம் கொண்டிருக்கிறார். இந்த ஜூபிலி ஆண்டில், 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில் கடவுள் உங்களுக்கும் நமது மறை மாவட்டத்திற்கும் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடையாக இதை பார்க்கிறேன். மறை மாவட்டத்தின் 98வது பிள்ளையாக நமது தாய், ஏராளமான பிள்ளைகளை பெற்றெடுத்த பெரும் தாய் நமது மறை மாவட்டம். 98வது பிள்ளையாக இன்று இந்த காணூர் பிறந்திருப்பதில் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைந்த மகிழ்ச்சியோடு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு இறை சமூகம் என்று இருக்கிற போது திரு அவை அதை புரிந்து கொள்வதற்காக இஸ்ராயேல் மக்களையே கடவுளின் ஒரு திரு சமூகமாக நமக்கு முன் அடையாளமாக தருகிறது. இஸ்ராயேல் மக்கள் அப்படித்தான் உணர்ந்திருந்தார். நாங்கள் அந்த கடவுளின் மக்களாக இருக்கிறோம், கடவுள் எங்கள் ஆண்டவராக, மீட்பராக, விடுதலை அளிப்பவராக, வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார். ஆக அவர் எங்கள் கடவுள், நாங்கள் அவரது மக்கள் என்பதே இந்த இறை சமூக வாழ்வுக்கான அடிப்படையான நம்பிக்கையாக இஸ்ராயேல் மக்களுக்கு இருந்தது என்று நாம் உணர முடியும். இணை சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலிருந்து இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரேலே செவிகொடு, நாம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல்.
உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டயமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை எழுது என்று. ஆக இந்த பங்கு இறை சமூக வாழ்வு என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவு. இந்த கடவுளை நம் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். நமக்கு வாழ்வு தரக்கூடியவராக அவரை பார்க்கிறோம். அந்த கடவுளை நம் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளையை ஏற்று வாழக்கூடிய அந்த கடவுளை அன்பு செய்யக்கூடிய இறை சமூகமாக இருக்கிறது. இது வெறும் கடவுள் அன்பு மட்டுமல்ல. இயேசு அதற்கு புதிய விளக்கம் சொல்லுவார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த புதிய கட்டளையை கொடுக்கிறேன் என்று யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய பங்கை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளையும் நம்முடைய உடன் பிறந்தவர்களாக, நமது குடும்பத்தை சார்ந்தவர்களாக கண்டு எல்லோரையும் அன்பு செய்வது வாழ்வதற்கான இன்னும் ஒரு கட்டளையையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அடுத்திருக்கிற மாந்தரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட மக்களாக வாழ இந்த நாளில் நாம் தீர்மானிக்கிறோம். இவர்களுக்கு கடவுள் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு வாழ்வுக்கான பாதையையும் காட்டி நின்றார். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நெறி அது கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற ஒரு புதிய மானுட பாதை. எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த ஒற்றை கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு புதிய அன்பு நெறி. நம்முடைய அன்பு புனிதர் பதுவை அந்தோணியார் என்னாலும் உறக்க அறிவித்த அந்த அறநெறி, அந்த அறநெறியில் வாழ்வதற்கான அழைப்பு என்று பார்க்கிறோம். இணை சட்ட நூல் 30ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை முதலுள்ள இறைவார்த்தைகளில் மோசே வழியா கடவுள் தன் மக்களை பார்த்து சொல்லுவார், இதோ உங்களுக்கு முன்னால் சாவையும் வாழ்வையும் வைத்திருக்கிறேன், தீமையையும் நன்மையையும் வைத்திருக்கிறேன், பொய்யையும் உண்மையும் வைத்திருக்கிறேன். உண்மையை பற்றி கொள்ளுங்கள், வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள், நன்மையின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், நான் என்னால் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பது தான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மோசே கொடுத்த ஒரு பெரும் வாக்குறுதியாக விவிலியத்தில் வாசிக்கிறோம். இணை சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, நீங்கள் நம்பியிருக்கிற உங்கள் கடவுள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையா காக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுவார். 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்ற கடவுளை நமது கடவுளாக ஏற்று இந்த இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எல்லா மாந்தரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற கட்டளை ஏற்று வாழ புறப்பட்டிருக்கிற ஒரு புதிய சமுதாயமாகவே நாமும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, புனித பேதுரு இப்படி வாழக்கூடிய ஒரு இறை சமூகத்திற்கான விளக்கமாக இந்த வார்த்தைகளை சொல்லுவார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று. எனவே உங்களை இருளினின்று தமது வியத்துகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாக இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லுவார். ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாய், அரச குருத்துவ திருக்கூட்டமாய், தூய மரபினராய், இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான மக்களாக வாழுகிற அந்த பெரும் பேறு இந்த புதிய பங்கு உருவாக்கத்தின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக இன்று முதல் அந்த கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்களாய், கடவுளின் மக்களாக, கடவுளின் இறை சமூகத்தை சார்ந்தவர்களாய், அவரது அன்பையும் இரக்கத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்ட மக்கள் இனமாக நாம் வாழத் தொடங்குகிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தையில் நாம் இப்படி பார்க்கிறோம். தொடக்க காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையால் இணைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து, தாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினால் இணைக்கப்படுவதாக உணர்ந்து, தாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் அருள் வரங்களால் இணைக்கப்பட்டதாக உணர்ந்து, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழக்கூடிய ஒரு புதிய சமுதாயத்தை படைத்திருந்தார்கள் என்று. ஆகவே தான் நான் எப்போதும் சொல்வதுண்டு, கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம், மதம்
சட்டதிட்டங்களால் ஒழுங்குமுறைகளால் ஆளப்படுகிற ஒரு இறுகி போன அமைப்பு என்பதல்ல. அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், ஒரு மாபெரும் இறை மக்கள் இயக்கம், ஒரு புதிய மானுடத்திற்கான கடவுளது செயல் திட்டம் என்று பார்ப்போம். அந்த புதிய மானுடத்திற்கான கடவுளது புதிய செயல் திட்டமே இந்த கிறிஸ்துவம் என்று பார்க்கிற போது இந்த பங்கு இறை சமூகம் அந்த கடவுள் விரும்புகிற ஒரு இறை சமூகமாய், ஒரு இறையாட்சி சமூகமாக இருக்கிறது. அது கடவுளின் அருளால் ஒன்று சேர்க்கப்படுகிறது, அந்த கிறிஸ்துவின் திருமுழுக்கால் ஒன்று சேர்க்கப்படுகிறது, தூய ஆவியாரின் அருள் வரங்களால் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒன்று சேர்ந்த அந்த மக்கள் தங்களுக்கு அறிவிக்கப்படுகிற அந்த இறை வார்த்தையை எப்போதும் காது கொடுத்து கேட்கிறார்கள். அருள் அடையாளங்களை திரு அவையின் உண்மையான வளங்களான, திரு அவையின் உண்மையான சொத்துக்களான அந்த அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு அருள் அடையாளங்களை கொண்டாடி மகிழ்ந்து தங்களது வாழ்வை வளமுடையது ஆக்கி கொள்ளுகிறார்கள். தங்களுடைய அந்த கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு என்னாலும் உரத்து சான்று பகிர்ந்து மகிழ்கின்றார்கள். தாங்கள் நம்புகிற இறை வார்த்தையை எல்லோருக்கும் அறிவிப்பது தமது கடமை என்று உணர்ந்து ஒரு சாட்சி சமூகமாக வாழ தொடங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் அதை செய்தது. பிரியமானவர்களே, கடவுளின் பெயரால் ஒன்று கூடி வந்தார்கள், தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறை வார்த்தையை கொண்டாடினார்கள். அதே போல இன்றைய திருப்பலி போன்ற நற்கருணை போன்ற அருள் அடையாளங்களின் தொடக்க அடையாளமாக இருந்த அந்த அப்பம் பிடுதல் என்கிற நிகழ்வில் ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள். இருக்கிற சொத்துக்களையும் கூட பொது உடைமையாக கருதி இல்லாதவர் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி எல்லாரும் எல்லாமே பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு இறை சமூகமாக இருந்தார்கள், இறையாட்சி சமூகமாக இருந்தார்கள். கடவுளது விருப்பம் அதுதான். பிரியமானவர்களே, நம்மையும் ஒரு பங்கு இறை சமூகமாக கடவுள் என்று நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆக இந்த பங்கு ஆலயம் கடவுள் நமக்கு என்னாலும் துணை இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய கடவுளது உறைவிடமாக, கடவுளது இல்லமாக, கடவுள் வாழுகிற கோயிலாக இருக்க போகிறது. இங்குதான் அந்த கடவுளை நாம் வணங்கி மகிழப் போகிறோம். இங்குதான் கடவுளது வார்த்தையை காது கொடுத்து கேட்க போகிறோம். இங்குதான் கடவுள் தரக்கூடிய அந்த அருள் அடையாளங்களை கொண்டாடி மகிழப் போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஒன்றிப்பை, கிறிஸ்தவ உறவை இங்கு ஒன்று கூடி வந்து ஒவ்வொரு முறையும் கொண்டாடி அதை புதுப்பித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உறவில் வாழ, கடவுளோடும் எல்லா மாந்தரோடும் இயைந்து வாழக்கூடிய ஒரு புதிய உறவில் வாழ அந்த கடவுள் நம்மை இந்த நாளில் ஒரு பங்கு இறை சமூகமாக இணைத்திருக்கிறார் என்றே பார்க்கிறேன். இந்த பங்கு இறை சமூகம் புனித பதுவை நகர் அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதில் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. எனக்கு மிக பிடித்தமான ஒரு புனிதரும் கூட புனித அந்தோணியார். அத்துணை ஆற்றலும் வல்லமை மிகுந்த அந்த கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அந்த பராமரிப்பில் நாம் வாழப்போகிறோம். அவரது அருள் துணை நமக்கு கிடைக்க போகிறது. அவரது பேருபலன்களை முன்னிட்டு கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த நல்ல புனிதரின் வேண்டுதலில் பரிந்துரைகளில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் நமக்கு செவிமடுக்க போகிறார் என்பது நமக்கு இன்னும் கூடுதலான மகிழ்ச்சியை, மனநிறைவை கொடுப்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான உறுதியான நம்பிக்கையின் அடையாளமாக அத்துணை ஆற்றல் வாய்ந்த ஒரு புனிதராக விளங்கிய அந்த புனித அந்தோணியார் இறை வார்த்தையின் மீது அத்துணை பற்றும் நம்பிக்கையும் கொண்டு அந்த இறை வார்த்தையை மிகுந்த உறுதியோடு வல்லமையோடு அறிவித்து மகிழ்ந்த அந்த புனித அந்தோணியார் என்னாலும் நமக்கு துணை இருப்பார் என்றே உணர்கிறோம். குழந்தை இயேசுவையே தனது கரங்களில் ஏந்தக்கூடிய அந்த பேறு பெற்ற புனித அந்தோணியார் கடவுளது வார்த்தை எத்தனை ஆற்றலோடு வல்லமையோடும் அறிவித்தாரெனில் அவரது நாவு கூட இறை வார்த்தையை உச்சரித்து அறிவித்த அந்த நாவு கூட அழியாமல் காக்கப்படுகிறது என்கிற நிலையில் அத்துணை மேன்மைக்குரிய புனித அந்தோணியார் நமது ஊருக்கு பாதுகாவலராக இருக்க போகிறார் என்பதே நமது மகிழ்ச்சிக்கான மனநிறைவுக்கான காரணம். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுவார், நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்களுக்கு முன்னால் எந்த மனிதரும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது என்று சொல்லுவார். புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராக, தரை சிறந்த மறைநூல் அறிஞராக திரு அவை போற்றும். தன் காலத்து தப்பறை கொள்கை கொண்டிருந்தவர்களை எல்லாம் மிகுந்த துணிவோடு எதிர்கொண்டு கடவுளது வார்த்தையை அத்துணை உறுதியாக சாதித்து நிலைநாட்டியவர் புனித அந்தோணியார். பூர்வ போதனைகள் பக்கம் நின்று அதை நிலைநாட்டி காட்டியவர் புனித அந்தோணியார். இயேசுவின் வார்த்தைகள் அப்படியே அவரில் நிறைவேறின.
அத்துணை நாவன்மையோடு அத்துணை ஞானத்தோடு பேசு. எந்த மனிதரும் எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது என்பதை காட்டியவர் புனித அந்தோணியார். எப்படி சாத்தியமானது? அவர் கிறிஸ்துவையே தனது ஞானமாக கொண்டிருந்தார், கிறிஸ்துவையே தமது வன்மையாக கொண்டிருந்தார். ஆகவே அத்துணை அருள் வல்லமை மிகுந்த புனிதராக நிறைந்த இறை நம்பிக்கை கொண்டிருந்தவராய், இறை வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த மனிதராய் அவர் வாழ்ந்தார் என்பதே அந்த புனிதரின் சிறப்பு. பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். புனித அந்தோணியாரை நமக்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக கூடுதலாக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான புனிதரின் வழிகாட்டுதலில், அவரது அருள் பராமரிப்பில் இந்த பங்கு இறை சமூகம் எந்நாளும் அந்த கடவுளது அருளிலும் ஆசையிலும் வளர்ந்து சிறக்க வேண்டும் என செபிப்போம். ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட மக்களாய், ஆழமான ஆன்மீகத்தில் வேரூன்றி வளர்ந்த மக்களாய், எல்லா நிலைகளிலும் சகோதர சகோதரிகளாய் ஒன்றித்து வாழக்கூடிய பங்கு இறை சமூகமாய், ஒரு அறிவார்ந்த இறை சமுதாயமாய், சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்து சிறந்து வலுவூட்ட பெற்ற, ஊக்கம் பெற்ற, விடுதலை அடைந்த ஒரு சமூகமாக வாழ்வதற்கு அந்த இறைவன் நமக்கு அருள் தருவார் என்பது எனது ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த மகிழ்ச்சியில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல பங்கு இறை சமூகமாய் காணூர் பங்கு இறை சமூகத்தை அந்த கடவுள் தாமே உடனிருந்து வழிநடத்தட்டும். இந்த பங்கை சார்ந்த எல்லோரையும் இந்த நாளில் நிரம்ப ஆசிர்வதிக்கட்டும். எல்லா குடும்பங்களையும் எல்லா கிளை பங்குகளிலும் ஆசிர்வதிக்கட்டும். வளர்ந்த உயர்ந்த சிறந்த மக்களாய் அந்த கடவுள் நம்மை வளர்த்தெடுக்கிற போது பங்கு இறை சமூகம் அது அடைய வேண்டிய இலக்கை அடைந்ததாக அர்த்தப்படும். பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். அந்த கடவுள் உங்களை அருளோடு வல்லமையோடும் வழிநடத்தி காப்பார். இப்பழியை இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நன்றி பழியாக கொடுத்து மகிழ்கிறேன். ஆமென்.